வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அட்வான்ஸ் காஸ்ட் அக்கவுண்டிங் ஏப்ரல் 2025 கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட 10 மார்க் ப்ராப்ளம் தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். எஸ், ப்ராப்ளம் பார்க்கலாமா? From the following details, you are required to prepare contract account for the year ended on 31/12/2001. Materials directly purchased 1,80,000. Material issued from stores 50,000. Wages 2,44,000. Direct expenses 24,000. Plant purchase 1,60,000. Proportionate establishment charges rupees 54,000. Contract was for rupees 15 lakh and up to 31/12/2001 rupees 6 lakh had been received in cash, which represented 80% of work certified. The materials at site unconsumed were valued at rupees 15,000. The contract plant was to be depreciated by rupees 16,000. Prepare the contract account showing what profit thereon have been earned to date. ஓகே, எப்படி இந்த ப்ராப்ளம் போடுறதுன்னு பார்க்கலாமா? எஸ், பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து மெட்டீரியல் டைரக்ட்லி பர்ச்சேஸ் வந்து நம்ம டெபிட் சைடு எழுதுவோம். பாருங்க, எழுதியாச்சு. அதுக்கப்புறம் மெட்டீரியல் இஸ்யூட் ஃப்ரம் ஸ்டோர்ஸ், இதுவும் டெபிட்ல வரும் 50,000. அதுக்கப்புறம் வேஜஸ் 2,44,000, இதுவும் டெபிட் தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 24,000, இதுவுமே வந்து டெபிட் தான். அண்ட் நெக்ஸ்ட் பிளான்ட் பர்ச்சேஸ் 1,60,000, இதுவும் நம்ம டெபிட்ல எழுதிக்கலாம். ப்ரொபோர்ஷனேட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சார்ஜஸ் 54,000, இதுவும் நமக்கு டெபிட்ல தான் வரும். எழுதியாச்சு. இப்ப டெபிட்ல எழுத வேண்டியது எல்லாமே எழுதியாச்சு. கிரெடிட்ல என்னென்னலாம் வரும்ன்றத பார்க்கலாம். பாருங்க, the contract was for rupees 15 lakh and up to 31/12/2001 6 lakh had been received in cash, which represented 80% of work certified. இந்த 6 lakhன்றது cash received. ஓகே, அது எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா work certifiedல 80%. 80% work certified வந்து 6 lakh. அப்ப நம்ம 100% work certified என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? அடுத்து முதல்ல நம்ம வந்து மத்த மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் போட்டுடலாம். அதுக்கப்புறம் இந்த ஒர்க் சர்டிஃபைட போடலாம். ஓகே, the materials at site unconsumed were valued at 15,000. இது பாத்தீங்கன்னா நமக்கு மெட்டீரியல் அட் சைட்ன்றது கிரெடிட்ல வரும் 15,000 போட்டாச்சு. அதுக்கப்புறம் கான்ட்ராக்ட் பிளான்ட் வாஸ் டெப்ரிசியேட்டட் பை rupees 16,000. ஓகேவா? பிளான்ட் போட்டிருக்கோம் இல்லையா? இது பாருங்க, பிளான்ட் பர்ச்சேஸ் 1,60,000 இருக்கு இல்லையா? இதுக்கு டெப்ரிசியேஷன் வந்து 16,000 சொல்றாங்க. அப்ப இதை நம்ம சப்ராக்ட் பண்ணி நம்ம கிரெடிட் சைட் போடணும். பிளான்ட் பர்ச்சேஸ்ல லெஸ் டெப்ரிசியேஷன் சொல்லிட்டு நம்ம போடணும். 1,44,000. 1,60,000ல 16,000 டெப்ரிசியேஷன் போயிடுச்சுன்னா 1,44,000. ஓகேவா? எஸ். இப்ப நெக்ஸ்ட் நம்ம இந்த ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் போடலாம். ஒர்க் இன் ப்ரோக்ரஸ்ல 6 lakhன்றது கேஷ் ரிசீவ்ட். அப்ப 100% நம்ம கண்டுபிடிக்கணும். 6 lakh into 100 divided by 80, அதுதான் வந்து ஒர்க் சர்டிஃபைடு. அப்ப எவ்வளவு வருதுன்னா 7,50,000 வருது. அதாவது 80% ஓட வேல்யூ 6 lakh. நமக்கு தேவை 100%. அதனாலதான் 6 lakh into 100 divided by 80 அப்படின்னு சொன்னேன். இப்ப 7,50,000 வந்துருச்சு. சோ நம்ம இப்ப டோட்டல் போட வேண்டியதுதான். எந்த சைட் பேலன்சிங் ஃபிகர் வருதுன்றத பார்க்கலாம். ஓகே, இப்ப டோட்டல் பாத்தீங்கன்னா 9,09,000 வருது. ஓகே, இது வந்து கிரெடிட் சைடு தான் ஜாஸ்தி இருக்கு. சோ டெபிட் சைடு இருக்கிறது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு இந்த 9,09,000ல நம்ம மைனஸ் பண்ணுவோம். மைனஸ் பண்ணா வரதுதான் நோஷனல் ப்ராஃபிட். டெபிட்ல பேலன்சிங் வந்துச்சு அப்படின்னா அது நோஷனல் ப்ராஃபிட். கிரெடிட்ல வந்துச்சு அப்படின்னா அது நோஷனல் லாஸ். இது பாத்தீங்கன்னா நோஷனல் ப்ராஃபிட் எவ்வளவு அப்படி பாத்தீங்கன்னா 1,97,000. இப்ப இந்த நோஷனல் ப்ராஃபிட்ட ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். எவ்வளவு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்றதுக்கு நமக்கு ஒரு பெர்சன்டேஜ் இருக்கு. ஓகே, அது எப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கிட்ட வந்து முதல்ல பெர்சன்டேஜ் ஆஃப் ஒர்க் சர்டிஃபைட் ஆன் கான்ட்ராக்ட் பிரைஸ் நம்ம போடணும். இப்ப இந்த ஒர்க் சர்டிஃபைடுன்றது எவ்வளவு அப்படின்னா 7,50,000. கான்ட்ராக்ட் பிரைஸ் எவ்வளவு அப்படின்னா 15 lakh. ஓகே, இதோட பெர்சன்டேஜ் முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்க, percentage of work certified on contract price போட்டோம்னா 7,50,000 divided by 15 lakh போட்டோம்னா 50% வருது. ஓகே, இப்ப 50% and above இருந்துச்சுன்னா notional profitல 2/3 நம்ம profit and lossக்கு transfer பண்ணணும். ஓகே, அப்ப 2/3 into cash received divided by work certified. இப்ப பாருங்க, 1,97,000 into 2/3 into 80%. ஏன் நம்ம 80% போட்டிருக்கோம் அப்படின்னா
ஃபார்முலா படி cash received divided by work certified. Cash received-ன்றது 6 lakh. Work certified-ன்றது 7 lakh 50. இது எவ்வளவு சொல்லியிருந்தாங்க? 80% தானே சொல்லியிருந்தாங்க. அதனால டைரக்டாவே 80% அப்படின்னு போட்டுட்டேன். அப்ப எவ்வளவு வருதுன்னா 1,05,067 வருது. ஓகேவா? இப்ப இந்த பேலன்ஸ் இருக்கு பாத்தீங்களா? 1,97,000ல இந்த 1,05,067 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் அமௌண்ட் வந்து ரிசர்வ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும். அது எவ்வளவுன்றத பாருங்க. 91,933. ஓகேவா? 10 மார்க்ல கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் இது. ஓகே, இப்ப நெக்ஸ்ட் நம்ம வந்து வேற சாப்டர்ல இருந்து நம்ம ப்ராப்ளம் எப்படி போடணும்ன்றத பார்க்கலாம். எஸ், பார்க்கலாமா? From the following information, prepare process cost account and normal loss, abnormal loss or gain account. ரெண்டு ப்ராசஸ் கொடுத்திருக்காங்க. ப்ராசஸ் A, ப்ராசஸ் B. மெட்டீரியல் 30,000, 3,000. லேபர் 10,000, 12,000. ஓவர்ஹெட் 7,000, 8,600. இன்புட் 20,000 யூனிட்ஸ்ல கொடுத்திருக்காங்க. 17,500. நார்மல் லாஸ் 10%, 4%. சேல் ஆஃப் வேஸ்ட் per unit 1, 2. ஃபைனல் அவுட்புட் ஃப்ரம் ப்ராசஸ் B 17,000. ஓகே, ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். இது 10 மார்க்ல இருக்கு. ரெண்டு ப்ராசஸ் அக்கௌண்ட் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம். எஸ், போடலாமா? இப்ப ப்ராசஸ் A பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு இன்புட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 20,000 இன்புட் கொடுத்திருக்காங்க. அதை போட்டுக்கலாம். அண்ட் மெட்டீரியல் காஸ்ட் பாத்தீங்கன்னா 30,000. பாருங்க, 20,000 இன்புட் அண்ட் மெட்டீரியல் காஸ்ட் 30,000 போட்டாச்சு. அடுத்து லேபர் பாருங்க, ப்ராசஸ் ஏல 10,000 போட்டாச்சு. ஓவர்ஹெட் பாத்தீங்கன்னா 7,000 போட்டாச்சு. ஓகேவா? எஸ். இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நார்மல் லாஸ். நார்மல் லாஸ் எவ்வளவு பாருங்க, 10%. இந்த 10% எதுல இருந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த இன்புட்ல இருந்து கண்டுபிடிக்கணும். அப்ப 20,000ல 10% போட்டோம்னா 2,000. ஓகேவா? இதோட ஸ்கிராப் வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 1 ரூபி. அதனால அமௌண்ட் காலம்லயும் 2,000 போட்டுட்டோம். ஏன்னா இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, சேல் ஆஃப் வேஸ்ட் per யூனிட் 1. இப்ப இந்த 2,000 into 1 போட்டோம்னா 2,000 தான். ஓகே, எஸ். இப்ப இதோட அவுட்புட் என்னன்றது நமக்கு கொடுக்கல. இங்க பாருங்க, ஃபைனல் அவுட்புட் ஃப்ரம் ப்ராசஸ் B தான் கொடுத்திருக்காங்க. ப்ராசஸ் A ஓட அவுட்புட் கொடுக்கல. ஆனா ப்ராசஸ் B ஓட இன்புட் கொடுத்திருக்காங்க. ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த ப்ராசஸ் காஸ்டிங்ன்றது ஒரு ப்ராசஸோட அவுட்புட் தான் நெக்ஸ்ட் ப்ராசஸோட இன்புட்டா இருக்கும். இப்ப நெக்ஸ்ட் ப்ராசஸோட இன்புட் 17,500 அப்படின்னா இந்த ப்ராசஸ் A ஓட அவுட்புட் வந்து 17,500 தான். பாருங்க, transfer to process B 17,500. ஓகே, இதோட அவுட்புட் தான் நெக்ஸ்ட் ப்ராசஸோட இன்புட்டா இருக்கும். அதனால நம்ம இங்க அவுட்புட் 17,500 போட்டுடலாம். இப்ப பாருங்க, இங்க 20,000 இருக்கு, இங்க 19,500 தான் இருக்கு. பிகாஸ் இங்க 17,500, இங்க ஒரு 2,000, 19,500. இப்ப இந்த பேலன்சிங் ஃபிகர் என்ன அப்படின்னா அப்நார்மல் லாஸ். ஓகே, அது அப்நார்மல் லாஸ் வந்து 500ன்றது தெரிஞ்சு போச்சு. இப்ப இதுக்கு யூனிட்ஸ் தெரிஞ்சு போச்சு. அமௌண்ட் காலம் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க இருக்க யூனிட்ஸ் எவ்வளவு? 20,000. இந்த நார்மல் லாஸ் 2,000. அதை மைனஸ் பண்ணணும். 20,000ல 2,000 மைனஸ் பண்ணா 18,000 வருது. 18,000 யூனிட்ஸ் அமௌண்ட் பாத்தீங்கன்னா 30,000 பிளஸ் 10,000 பிளஸ் 7,000 47,000 வருது. ஓகே, 47,000. இங்க அமௌண்ட் 2,000 இருக்கு. அப்ப அந்த 47,000ல 2,000 மைனஸ் பண்ணணும். அப்ப 45,000. ஓகேவா? அந்த 45,000 டிவைடட் பை இந்த யூனிட்ஸ் கண்டுபிடிச்சோம் இல்லையா, 18,000, அதை போடணும். பாருங்க, 47 minus 2,000, 20 minus 2,000. ஓகேவா? இதை டிவைட் பண்ணா வர்ற அமௌண்டோட நம்ம இந்த 500 மல்டிப்ளை பண்ணணும். 500ன்றது என்னது? அப்நார்மல் லாஸ் யூனிட்ஸ். ஓகே, அப்ப அந்த 500 போட்டோம்னா 1,250 வருது. அப்ப அதுதான் அப்நார்மல் லாஸ் ஓட யூனிட்ஸ் ஓட வேல்யூ. ஓகே, பாருங்க, அப்ப 1,250 டிவைடட் பை 500 2.5 வருது. ஓகே, இப்ப இது கிடைச்சிருச்சு. இப்ப இதோட டோட்டல இங்க இருக்க டோட்டலையும் மைனஸ் பண்ணா பேலன்சிங் ஃபிகர் தான் இந்த டிரான்ஸ்ஃபர் அமௌண்ட். ஓகே, இப்ப பாருங்க, 47,000 டோட்டல் வந்துருச்சு. அப்ப அதுல பாத்தீங்கன்னா இந்த 2,000 plus 1,250 ஆட் பண்ணோம்னா 3,250. அதுல நம்ம இந்த 47,000 மைனஸ் பண்ணோம்னா பேலன்சிங் ஃபிகர் கிடைச்சிரும் 43,750. இதுவும் பாத்தீங்கன்னா at the rate of 2.5. ஓகே, இப்ப இதுதான் நெக்ஸ்ட் ப்ராசஸோட இன்புட். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராசஸோட இன்புட் 17,500 யூனிட்ஸ், அமௌண்ட் பாத்தீங்கன்னா 43,750.
போட்டாச்சு. ஓகே, இப்ப மெட்டீரியல்ஸ் பாருங்க 3000 அதை போட்டுக்கலாம். அடுத்து லேபர் பாத்தீங்கன்னா 12,000 போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஓவர் ஹெட் 8,600 அதையும் போட்டுக்கலாம். ஓகே, இப்ப நார்மல் லாஸ் பாத்தீங்கன்னா 4% சொல்லிட்டாங்க. அப்ப 17,500ல 4% எவ்வளவு அப்படின்னு பார்த்து இதோட ஸ்கிராப் வேல்யூ எவ்வளவுன்னா 2 rupees. இப்ப 700 வருது. 700 into 2 போட்டோம்னா 1,400. புரியுதா? இப்ப வந்து நம்ம 4% கண்டுபிடிக்கணும் இந்த 17,500ல. அதோட ஸ்கிராப் வேல்யூ 2 rupees per unit. அதனால 2 ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா 1,400 வந்துருச்சு. அண்ட் இதுக்கு பாத்தீங்கன்னா அவுட்புட் என்னன்றத கொடுத்துட்டாங்க. ஃபைனல் அவுட்புட் ஃப்ரம் ப்ராசஸ் பின்னு சொல்லிட்டாங்க. அப்ப அதை போட்டுக்கலாம். இப்ப இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 17,700 வருது. இங்க பாத்தீங்கன்னா 17,500 தான். அப்ப அந்த 200 என்ன அப்படின்னா பேலன்சிங் ஃபிகர் டெபிட்ல வருது. டெபிட்ல பேலன்சிங் ஃபிகர் வந்துச்சு அப்படின்னா அது அப்நார்மல் கெயின். ஓகே, எஸ். இப்ப இந்த அப்நார்மல் கெயினுக்கு நம்ம அமௌண்ட் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அதுவும் சேம் அதே மெத்தட் தான். இங்க பாத்தீங்கன்னா 17,500 இருக்கு அண்ட் இங்க 700 இருக்கு. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும். அப்புறம் இங்க இருக்க அமௌண்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு இந்த 1,400 மைனஸ் பண்ணணும். பாருங்க, அமௌண்ட் எல்லாம் ஆட் பண்ணா 67,350 வருது. அதுல 1,400 மைனஸ் பண்றோம். அண்ட் 17,500ல 700 மைனஸ் பண்றோம். இன்டூ அப்நார்மல் கெயினோட யூனிட்ஸ். புரிஞ்சுதா? அப்நார்மல் கெயினோட யூனிட்ஸ் போட்டோம்னா 785 வருது. ஓகே, அப்ப அதுதான் அப்நார்மல் கெயின் வேல்யூ போட்டாச்சு. இது ரேட் பர் யூனிட் எவ்வளவு அப்படின்னா 3.93. ஓகே, எஸ். இப்ப இங்க வந்து ஃபினிஷ் ஸ்டாக் கண்டுபிடிக்கலாமா? ஜஸ்ட் பேலன்ஸ் பண்ணா நமக்கு கிடைக்க போகுது. டோட்டல் போட்டாச்சு. இந்த 1,400 இந்த டோட்டல்ல இருந்து நம்ம மைனஸ் பண்றோம். ஓகே, மைனஸ் பண்ணா நமக்கு என்ன வருதோ அதுதான் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ஃபினிஷ் ஸ்டாக்கோட வேல்யூ. பாருங்க, 66,735. இதுவும் ரேட் பர் யூனிட் பாத்தீங்கன்னா அதே 3.93 தான் வரும். அப்நார்மல் லாஸா இருக்கட்டும் கெயினா இருக்கட்டும் அந்த டிரான்ஸ்ஃபர் பண்ற அமௌண்ட்டும் இல்ல ஃபினிஷ் ஸ்டாக்கும் ரேட் பர் யூனிட் வந்து சேமா தான் வரும். அப்பதான் நம்ம கரெக்டா போட்டிருக்கோன்றது அர்த்தம். ஓகேவா? எஸ், ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் இல்லையா? செகண்ட் ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்ரேட்டிங் காஸ்டிங் ஆல்ரெடி நம்ம வந்து பார்ட் 5ல டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த சேம் ப்ராப்ளம் தான் இந்த 22nd ப்ராப்ளம் ஆப்ரேட்டிங் காஸ்டிங் சாப்டர்ல இருந்து. ஓகே, இது வந்து அதுக்கான லிங்க் நான் இது வந்து கமெண்ட்லயே உங்களுக்கு தரேன். இந்த லிங்கை வந்து நீங்க வாட்ச் பண்றது மூலமா அந்த ஆப்ரேட்டிங் காஸ்டிங்கோட ஆன்சர் எப்படி சால்வ் பண்ணுன்றது தெரிய வரும். ஓகே, இந்த ப்ராப்ளம் 23 பாத்தீங்கன்னா மார்ஜினல் காஸ்டிங் சாப்டர்ல ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இது பாத்தீங்கன்னா பார்ட் 22 மார்ஜினல் காஸ்டிங் சாப்டர்ல. அண்ட் இது அதுக்கான பிளேலிஸ்ட். இதுவும் நான் லிங்க்ல வந்து உங்களுக்கு கொடுத்துடுறேன் கமெண்ட்ல. நீங்க வந்து இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணணுன்றத அதுல பாத்துக்கலாம். எஸ், இப்ப நெக்ஸ்ட் வீடியோல வேற கொஸ்டின் பேப்பர்ஸ் நம்ம சால்வ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் யூர் பேஷன்ஸ் லிசனிங்.